அது உங்களுக்கு வந்த காசு அதுகள் அப்படி செஞ்சது அதுதான் ஒரு மனசுக்கு வேதனையான செயலாக இருக்குது. அப்போ நாங்கள் அவங்க விற்க போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லையும் நாங்கள் அதுக்கு ஒரு பேரம் பேசி ஒரு விலை ஒன்று எடுத்து வீட்டுக்கான ஒரு முடிவு நாங்கள் இன்னும் செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வீட்டை நான் போகிறேன். போக அவங்க சொன்னாங்க, நீங்கள் வெளிநாட்டுகளில் போனீங்கள் அப்படின்னு சொல்லி நான் வெளிநாட்டு போனால் அதுக்கு என்னென்னு கேட்க சொல்கிறது எல்லாம் ஒரு பெரிய ஒரு சிக்கிப்பாடாக போயிட்டுது. என்ன எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் அப்படி ஓடிட்டீங்க வர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லையும் நாங்களும் இனி என்ன செய்கிறோம், எங்களுக்கும் காசுகள் தேவைதானே பெண் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வீட்டை நாங்கள் அடைய வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உறுதியை அடைய வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுவும் பயங்கரமான வட்டிக்கு. இப்போ பாருங்க அக்கா சரியான ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கிற சரியான ஒரு போராட்டத்தில் இங்கே அந்த அடைவை கிட்டத்தட்ட 4-5 வருஷம் மீள முடியாமல் அதுவும் பேங்கில் கவர்மெண்ட் பேங்கில் வச்ச வட்டியே கட்டி மீள முடியாமல் தான் நாங்கள் அதை மீட்டு தந்தாங்க. நான் வீடு இல்லையாண்டுக்காக தான் நான் ரோட்டு ஆளாத்தான் என்ன கொண்டு இருத்தி விட்டேன். அப்போ அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லணும். அது பாலடைஞ்ச வீடோ பழம் வீடோ நீங்கள் இல்லையன்றோன்னு கொண்டு உங்களை இருத்தியதுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். சொன்னால் நானும் இல்லை தானே நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் சொன்னால் நான் தான் எல்லாருக்குமே அந்த டைமில் ஒரு பெரிய ஒரு கல்லணையாக இருந்தான். அப்போ நான் ஊரையை மாற்றிட்டு நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் கதையெல்லாம் போயிட்டு இருந்தேன். இப்போ 2-3 நாளாக சாப்பிடலன்னு சொன்னால் அப்போ தம்பியும் வேலை போயிலையோ அந்த லோயர்கிட்ட கேட்டேன் என்ன மாதிரி என்ன இதில் இவங்க எழுதியிருக்காங்க, எத்தனை வித வட்டிக்கு எழுதியிருக்கிறாங்க, என்ன செய்யணும் லோயர் அப்படின்னு சொல்ல அவர் சொன்னார் என்ன வட்டிக்கு கொடுத்தோன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன் என் வட்டிக்கு தானே கொடுத்தோண்ட பைத்தியமாக தம்பி உங்களுக்கு, அவருக்கு அந்த காணி எப்போ அவங்க விற்றுட்டாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். தண்ணி இல்லை, டொய்லெட்டும் இல்லை, கிணறும் இல்லை, ஒன்றும் இல்லை, கிணறும் இல்லை, தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அம்மா எங்களுக்கும் இந்த வன்முறைகள் எல்லாம் தெரியாது. நாங்கள் இறங்கி போய் இறக்கத்தின் அடிப்படையிலாம் எதுவுமே செய்கிற ஆக்கள் அப்போ நேற்று ஃபோன் பண்ணி அழுதா 3-4 நாளாக சாப்பிடலையாம், அதாவது காசு இல்லை அப்படியா உழைப்புக்கு போகலை அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு காணி இருந்தால் அது வெற்றி காணியோ இல்லாட்டி ஒரு வீட்டோடையோ ஒரு பழம் வீட்டோடையோ சம்திங் எப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வாடகைக்கு இருந்தாலும் தற்காலிகமான ஒரு சொல்யூஷனாக நீங்கள் ஒரு சப்போர்ட் ஒன்று எங்களுக்கு செஞ்சீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கொள்ளுறோம். ஆனால் நம்பிக்கையாலையும் இரக்கத்தாலையும் துரோகத்தாலையும் மட்டும்தான் வீழ்த்துறவங்களை இன்றைக்கு மதியம் என்ன சாப்பிட்டேன்னு சொன்னீங்க? கோயிலில் சோறு வாங்கி வந்தேன். கோயிலில் சோறு வாங்கி வந்தவரா? ரூபாய் 76 லட்சம். ஒரு சாதாரண குடும்பத்தால் இவ்வளவு பெரிய தொகையை எப்படி திரட்ட முடியும்? ஒரு தாய் தினமும் கண்ணீரோடு பிரார்த்திக்கிறாள், என் மகன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று. ஒரு தந்தை உதவி கேட்டு கைகூப்பி நிற்கிறார். ஒரு இளமுயிர் தன் கனவுகள் அனைத்தையும் மருத்துவ படுக்கையில் புதைத்து உயிர் வாழ போராடுகிறது என்று. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வீட்டு தான். ஸோ இன்றைய தினம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது உடுப்பட்டி பகுதியில் நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுருந்தோம். லைக் உங்களுக்கு தெரியும் அந்த யாரோ எங்களை பின்னிக்கு இந்த குத்த வந்தெல்லாம் சொல்லி நாங்கள் போயிட்டு எல்லாம் நிறைய எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிடலாம் அப்படியெல்லாம் பெரிய பெரிய சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அந்த அக்காண்ட வீட்டை தான் போக போகிறோம். ஆனால் அந்த அக்கா இப்போ அந்த வீட்டிலே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. அவங்க வேறு வீட்டுக்கு மூவ் ஆகியே இப்போ கனகாலமாகுது. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தடம்பிறல்கள் இடம்பெற்றதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அக்காட லைஃப்லேயுமே நிறைய பிரச்சனைகள். அதே மாதிரி அந்த அக்காவுக்கு நாங்கள் கொடுத்த வாக்கு உண்மையிலே பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் போட்ட வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஈரல் பிரச்சனைக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் சொல்லி 20 நாளிலேயே அந்த காசை கலெக்ட் பண்ணி கொடுத்து அது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வித மாதிரி தான் நாங்கள் போட்டது. அது பிறகு தான் அதுக்குரிய பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிக்கு அந்த மாதிரிக்கு 1 வருஷம் கழித்து நாங்கள் அந்த பலனை பார்த்துருந்தோம். இந்த அக்கா கூட பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் நாங்கள் வீடு வாங்கி தாரோம் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் முயற்சி செஞ்சு நாங்கள்
செய்து கொண்டு இருக்கிறோம் வந்து. ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, நம்ம வந்து அதிகமாக மனுஷரை நம்புவோம். அதே மாதிரி வந்துட்டு எங்களையுமே எல்லோரும் வந்துட்டு நம்புகிறவங்க. ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு சில நம்பிக்கைகளை வந்துட்டு எல்லாராலையுமே வந்துட்டு காப்பாற்ற முடியாமல் போகும். ஸோ முடியாமல் போனாலுமே அதுக்கான ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஒன்று நம்ம வந்து கொடுப்போம். ஏன்னா அப்படி இருக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்த உடுப்படியக்கான விஷயத்தில் வந்து நாங்கள் ஊரெல்லாம் காணிதடி தெரிஞ்ச உடம்பு வந்துட்டு கிடைக்காம கடைசியில் வந்து அந்த கேன்பல்ல பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஒரு காணியும் வீடும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுமே ஒரு கஷ்டப்பட்டவங்க தான். அப்போ வந்து நாங்கள் அவங்க விற்க போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லையும் நாங்கள் அதுக்கு வந்துட்டு ஒரு பேரம் பேசி ஒரு விலை ஒன்று எடுத்து 17.5 லட்சம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எழுத்துக்கூலி எல்லாம் பெரும் 1 லட்சம் நீ வந்து அந்த வீட்டை திருத்தணும் அப்படின்னு எல்லாம் வந்துட்டு நிறைய பிளான் பண்ணி அதுதான் வீடு அப்படின்னு சொல்கிற கட்டத்தில் வந்துட்டு அதை நாங்கள் வாங்கி கொடுக்க போகக்குள்ள இது வந்து எங்களோட சேனலில் ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காண்டி சொல்கிறேன். அப்போ வந்து அந்த வீட்டை வாங்க போய்க்குள்ளே வந்துட்டு அவங்க சொன்ன விஷயம் வந்துட்டு தம்பி அந்த வீட்டின உறுதி வந்து அடைவில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுமே கஷ்டப்பட்டவங்க தானே. அப்போ 3 லட்சத்துக்கு ஏதோ வந்துட்டு அடைய வச்சதாம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த உறுதியை நீங்கள் அடைவடுத்து தந்தால்தான் நாங்கள் அந்த உறுதியை உங்களுக்கு மாற்றி தரலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அப்படியாவது நாங்கள் வீட்டை வந்துட்டு வாங்கி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி போட்டு 7,32,000 சம்திங் அந்த வீடியோ கூட இருக்குது, நீங்கள் பாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட பேங்கில் போயிட்டு வந்துட்டு நெல்லியடியில் நாங்கள் அந்த காசை கொடுத்து வந்து அந்த உறுதியை வந்துட்டு மீள்றதுக்கு நாங்கள் டிபாசிட் பண்ணாங்களா அந்த காசை. அந்த உறுதி வந்து வேறு கொஞ்சம் நாள் செல்லுமென்னு சொன்னாங்க. அப்போ நானும் ஃபோன் பண்ணி கேட்குறேன் வந்துட்டு வந்தேன். இல்லை எப்போ வரையில் என்னவாங்க, சரி ஓகே வந்தால் எனக்கு அடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் விட்டுருவோம். ஒரு கட்டத்தில் வந்துட்டு எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து நாங்கள் அதில் வந்து ஜெயிலுக்குள்ளே போயிட்டோம். ஸோ அந்த கெப்பில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த உறுதியும் வந்து அவங்களுக்கு போயிட்டுது. அப்போ நாங்கள் ஜெயிலால் வந்த பிறகு வந்து நான் எதாச்சியாக இந்த பொடியை வந்து நெல்லடிக்க காண்றேன். அந்த வீட்டுக்கார பொடியை நெல்லடிக்க காண்டுட்டு என்ன மாதிரி ஐயா அந்த வீட்டில் செய்வோமோ அப்படின்னு கேட்க ஓமன் நான் செய்வோம் பிரச்சனை இல்லை, ஆனால் என்ன சொல்கிறது திடீரென்று எங்களை எலும்ப சொன்னால் கஷ்டம் தானே. அப்போ டக்கு நாங்களும் எலும்பி ஏதாவது ஒரு 3-4 நாள் டைம் தாங்க நாங்கள் வந்து எலும்புறோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து எனக்கான அந்த விசாவும் வந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டேன். அப்போ தம்பியாக நின்றவங்க தானே ஏதோ ஒரு வகையில் அவங்கள கொண்டு நான் ஹெல்ப்பிங் அதுவெல்லாம் செஞ்சு கொண்டு இருந்தானே. இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த டைம்கள் எல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு குழப்பமான ஒரு டிப்ரெஷனான ஒரு ரஷ்ஷான டைமாக இருந்தது. அப்போ எனக்குமான விசாவுமே வந்து சரியான ஒரு ஷார்ட் டைம். அப்போ வந்து அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளுக்கிட்டேன். ஸோ வந்து வெளுக்கிட்ட கேப்பில் வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீ சொன்னீங்கடா வீடியோவில் வந்து சொன்னீங்க. ஓகே, அப்போ வெளுக்கிட்ட கேப்பில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் நான் வெளியால் போயிட்டு வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து போகிறேன் அவங்கள்ட்ட திருப்பி என்ன சொல்கிறேன் அந்த வீட்டுக்கான ஒரு முடிவு நாங்கள் இன்னும் செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வீட்டை நான் வந்துட்டு போகிறேன். போக வந்து அவங்க சொன்னாங்க நீங்கள் வெளிநாட்டுக்குள்ள போனீங்களா அப்படின்னு சொல்லி நான் வெளிநாட்டு போனேன். அதுக்கு என்னென்னு கேட்க இல்லை எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் அப்படி ஓடிட்டீங்க வர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லையும் வந்து நாங்களும் இனி என்ன செய்கிறோம் எங்களுக்கும் காசுகள் தேவைதானே பெண் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வீட்டை வந்து நாங்கள் அடைய வச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. உறுதியை வந்து அடைய வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து பயங்கரமான வட்டிக்கு. அப்போ எனக்கு வந்துட்டு கேட்டது நான் வந்து சரியாக குழம்பிட்டேன். அப்போ நான் சொன்னேன் வந்து என்னண்டம்மா நீங்கள் அப்படி செய்யலாம் யோசிச்சுப்பாங்க அந்த உறுதியை நீங்கள் அடைய வைக்கிறேன்னு சொன்னால் ஏற்கனவே 3 லட்சத்துக்கு வச்ச அந்த அடைவை வந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷம் மீள முடியாமல் அதுவும் பேங்கில் ஏன்னா கவர்மெண்ட் பேங்கில் வந்து வச்ச வட்டியே கட்டி மீள முடியாமல் தான் நாங்கள் அதை மீட்டு தந்தாங்க. அப்போ எப்படியோ அது வந்துட்டு எங்களோட உறுதி தான், அது பேர் மாற்றப்படாட்டும் எங்களோட உறுதி தான். அப்போ உங்களுக்கு வந்துட்டு காசு தேவை அப்படின்னு சொன்னால் நான் இல்லாட்டிலும் இன்றைக்கி நான் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் வட்டிக்கு கொடுக்குற யார்கிட்டையோ கொண்டு போய்ட்டு அந்த உறுதியை நீங்கள் வந்துட்டு வச்சிருக்கிறீங்க சரியா. அப்போ அவ்வளவு தூரம் யாரையோ தேடி போன நீங்கள் எங்களோட வீட்டை தேடி உங்களுக்கு தெரியும் பருத்துறையில் வந்து விசாரித்தா சொல்லுவாங்க. அப்போ எங்களை தேடி நீங்கள் வீட்டை வந்திருந்தா ஒரு வேளை நீங்கள் அவங்க என்ன கால் பண்ணேன்னு சொன்னவங்க நான் அடுக்கலை அப்படின்னு சொல்லி ஓகே நான் அடுக்கலைன்றதை வாட்ஸ்அப் பண்ணுறேன். நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வட்டிக்கு வந்துட்டு நீங்கள் அதை கொடுக்க போன நீங்கள் ஒரு கொஞ்சம் எங்களோட வீடு தேடி போயிருந்தால் நீங்கள் வந்துட்டு அந்த எதிர்பார்க்குற காசு இப்போ உதாரணமாக அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு 8 லட்சம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் மிச்சம் வந்து ஒரு 10 லட்சம் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு 10 லட்சம் ரூபா காசு தேவை அப்படின்னு சொல்லி போட்டு அந்த உறுதியை கொண்டே அடைய வச்சுருக்கிறாங்க.
அப்போ அடைய வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான வட்டி கிட்டத்தட்ட வந்து ஏதோ எத்தனையோ வீதம் வந்து ஏதோ 80,000மோ 1,00,000 மாத வட்டி வந்து. அப்போ 80,000 ரூபா வட்டிக்கு வந்து இவங்க வச்சு 10 லட்சம் ரூபா காசை வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க அடைய வச்சேன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் வந்து இதே நீங்கள் எங்கட விட்ட போயிருந்தா நான் எங்கே நின்றிருந்தாலும் பரவாயில்லை, தம்பியாக்கள் நான் செய்கிற அதே வேலையை வந்துட்டு செஞ்சவங்க அவங்கள்ட்ட போயிட்டு அப்பன் அட்லீஸ்ட் இப்படி இருந்தாலும் என்னண்டு தம்பி இது வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம், அண்ணா இல்லை அப்படி இப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம், உங்களால் ஏலான்னு சொன்னால் சொல்லுவோம், நாங்கள் உறுதியை வந்து அடைய வைக்க போகிறோம் இல்லாட்டி விற்க போகிறோம் ரெண்டு ஏதாச்சும் ஒரு முடிவை நீங்கள் வந்து சொல்லிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, நாங்கள் வந்துட்டு ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிப்பட்டு வந்துட்டு நீங்கள் கவிதாசாக்கள்கிட்ட வந்து கதைச்சிருந்தா அவங்களும் வந்து இல்லை அண்ணா வந்தால் தான் இதை செய்வோம்னு சொல்லியிருந்தால் நீங்கள் வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு பெரிய தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் தான் வரும். அப்போ நான் இல்லைன்றதுக்காண்டி நீங்கள் கொண்டே அடைய வச்சுருக்கிறீங்க. அப்போ இது எவ்வளோ பிள்ளையான விஷயம். இப்போ வந்து நீங்கள் கவிதாசாக்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தால் அவங்க அந்த மீதி 10 லட்சத்தை வந்துட்டு உங்களுக்கு தந்திருப்பாங்க. உங்களோட வீட்டை வந்துட்டு மாற்றி நாங்கள் அந்த உடுப்படி பிள்ளைகளுக்கு வந்துட்டு எழுதி கொடுத்துருப்போம். ஸோ வந்துட்டு அவங்களும் நிம்மதியாக இருந்திருப்பாங்க. உங்களுக்கும் தேவையான 10 லட்சம் ரூபா காசு வந்துட்டு கிடைச்சிருக்கும். வந்துட்டு உங்களுக்கும் இந்த வட்டி கட்ட வேண்டிய ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஸோ 2 பகுதியுமே நிம்மதியாக இருந்திருப்பீங்க. ஆனால் இதுக்கிடையில் நான் நினைக்கிறேன் வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து நினச்சிருக்கிறாங்க இப்போ எங்கள்கிட்ட வந்து சொல்லி ஈவன் நாங்கள் 10 லட்சத்தை கொடுத்தாலுமே நாங்கள் வந்து அந்த வீட்டை விட்டு எழும்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ நாங்கள் எங்கே எழும்பி போகிறது அப்படின்னு யோசிச்சுது. இதுவே அடைய வச்சோம்னு சொன்னால் நாங்கள் வட்டி கட்டி கொண்டு வந்தாலும் அந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. ஏன்னு சொன்னால் நானும் இல்லை தானே, நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். ஏன்னு சொன்னால் நான் தான் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த டைமில் வந்து ஒரு பெரிய ஒரு கல்யாணம் இருந்தான். அப்போ நான் வந்து ஊரையை மாற்றிட்டு நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் கதையெல்லாம் போயிட்டு இருந்தது வந்து. அப்போ நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அப்படி ஒரு முடிவை வந்துட்டு எடுத்துட்டாங்க. அப்போ அது எவ்வளோ தூரம் ஒரு பாரதூரமான ஒரு பிள்ளையாக இருந்தது. சரி, அப்போ நான் வெளிநாட்டால் வந்த அப்புறம் உங்களுக்கு தெரியும் கவிதாசாக்களும் ஒரு இடையில போய் இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வீடியோ போட்டவங்க. அப்போ நான் வந்த அப்புறம் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து சொன்னேன், அம்மா நீங்கள் செஞ்சது இவ்வளோ ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் அம்மா, இது இவ்வளோ ஒரு பிள்ளையான விஷயம் பாருங்க. நான் கூட வந்து அந்த அக்காவுக்கு வந்துட்டு 17 லட்சம் தேவைன்னு சொல்லக்குள்ள நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் எத்தனையோ பேருடைய கதைச்சி வந்து நான் எத்தனையோ பேர்ட்ட காசை வந்துட்டு கெஞ்சி கூத்தாடி மாற்றித்தான் நான் வந்துட்டு அந்த காசை கூட நான் வந்துட்டு ஒரு ரெடி பண்ணுற ஒரு மனநிலைமையில் இருந்தேன். நான் அப்படி இருக்கக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சது வந்து எவ்வளோ ஒரு பிள்ளையான விஷயம் அம்மா அப்படின்னு சொல்லையும் வந்து என்ன செய்கிற பெண் எனக்கு அவசரம்னு சொல்ல அது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலும் சரி ஓகே. அப்போ நான் சொன்னேன் ஓகே எல்லாத்தையும் விடுவோம், ரைட் எல்லாத்தையும் விடுவோம். இப்போ நாங்கள் நடக்க வேண்டிய விஷயத்தை அதாவது நடக்க போகிறத மட்டும் பார்ப்போம். இப்போ என்ன செய்வோம்னு சொல்ல அவ சொன்னால் வந்து நாங்கள் 10 லட்சத்துக்கு வந்துட்டு அடைய வச்சுருக்கிறோம் வந்து. அப்போ இப்போ என்ன செய்வோம்னு சொல்ல அவன் சொன்னால் வந்து 2 மாதமோ 3 மாதம் வட்டி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,60,000 2,40,000 அந்த மாதிரிக்கு ஒரு வட்டி வந்துட்டு கட்டணும். அப்போ இப்போ 2,40,000 வச்சுக்கொள்வோமே. இப்போ நாங்கள் 10 லட்சம் வந்து அவங்க அடைய வச்சுருக்காங்க, 2,40,000 வட்டி வந்து கட்டணும். அப்போ அந்த 2,40,000 வட்டி வந்து அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த அடைய வச்சாருக்கு கொடுக்கல. ஏன்னா அவங்களால கொடுக்க இல்லாத அந்த 10 லட்சத்தையும் அவங்க வந்துட்டு செலவழிச்சும் போயிட்டாங்க. அப்போ வந்து 2,40,000 வட்டி கட்டணும். அப்போ வட்டி கட்டணும்ண்டா நான் அப்போ இடையே ரீகிட்டேன் யோசிச்சுப்பாங்க. நம்ம வந்துட்டு இப்படி அவங்கள அடைய வச்சுட்டாங்க வட்டி கட்டணும்னு சொல்லி யாரையும் கேட்கலுமோ ஒருத்தரையும் கேட்கலாது. சரி இருந்தாலும் பரவாயில்லை, யாரோட இருந்தாலும் நாங்கள் கதைப்போம். என்னோட ஃபிட்டானவங்களோட ஒரு சில பேரோட கதைச்சி இந்த பிரச்சனை நோமலாக சொல்லி அவங்கள்ட்டையும் ஒரு சின்ன ஒரு உதவி ஒன்று எடுத்து காணாட்டி நானும் வந்துட்டு போட்டு அதை எப்படியாவது அந்த பிரச்சனையை முடிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 லட்சம் ரூபா சோட் பண்ணது. ரைட் ஓகே, நான் அதையெல்லாம் வந்துட்டு அதை வேணும்னு சொன்னால் நாங்களுமே கொஞ்சம் பொறுப்பேற்போம் அப்படின்னு சொல்லி போட்டு உடனடியாக நான் சொன்னோம் வந்து சரி இப்போ அந்த அண்ணாண்ட பிரச்சனையை வந்து நாங்கள் முடிப்போம். அதாவது அவருக்கு வந்து அந்த 11,60 12,40 அந்த காசை வந்துட்டு கொடுத்து நாங்கள் அவர்கிட்டேருந்து உறுதியை மாற்றி இவைக்கு எழுதுவோம். தயவுசெய்து இனி இப்படியான வேலையை ஒருத்தருக்கும் செஞ்சிடாதீங்க, நாங்கள் அந்த வழியாக இந்த ஒரு ஸ்டேஜுக்கு இறங்கி வாரோம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோலாம் கிடைக்கல தம்பி கிடக்கலேண்ணா. ஓகே, அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் அன்றைய தினம் வந்து வெளுக்கிட்டு நாங்கள் வந்து யார்கிட்ட இவங்க கொண்டு போய் எழுதினாங்களோ அந்த லோயர்கிட்ட வந்துட்டு நான் வந்து இவையிலேயே ஏற்றி கொண்டு அந்த அண்ணா அவரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வட்டியை கொடுக்குறவங்கன்னு சொன்னால் எல்லோரும் நல்லவங்கண்டும் இல்லை, எல்லோரும் கெட்டவங்கண்டும் இல்லை, அவங்க ஒரு கோபமானாங்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக அதில் வந்து நாங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அதை வந்து அவங்க
கொடுக்குறவங்க அவங்க கொஞ்சம் இந்த இறக்கத்தன்மை இல்லாவிட்டால் தான் சில காரியங்களை செஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா அப்போ அவர் வாரார், நாங்களும் போகிறோம், இவையிலும் வரினம். சரி, அப்போ நான் வந்து அந்த லோயர்கிட்ட கேட்டேன், என்ன மாதிரி என்ன இதில் வந்துட்டு இவங்க வந்துட்டு எழுதியிருக்காங்க, எத்தனை வித வட்டிக்கு எழுதியிருக்கிறாங்க, என்ன செய்யணும் லோயர் அப்படின்னு சொல்ல அவர் சொன்னார், என்ன வட்டிக்கு கொடுத்தோன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஓ என் வட்டிக்கு தானே கொடுத்தோண்டேன், பைத்தியமா தம்பி உங்களுக்கு, அவருக்கு அந்த காணி எப்போ அவங்க விற்றுட்டாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். சொல்லையும் எனக்கு உண்மையிலே வந்து அப்படியே என்ன சொல்கிறது, மனசளவில் உட்டஞ்சே போயிட்டு வந்து என்ன சொல்கிறது, சிலர் வந்து நிபந்தனை அறுதியாக வட்டியை கொடுக்குறவங்க, அப்படியும் இல்லாமல் இவங்க விற்றே போயிட்டாங்க. அதாவது வந்து என்ன சொல்கிறது, வட்டி வந்து கொடுக்கணுமன்றது வந்து அது ஜஸ்ட் ஒரு, அதாவது அந்த அண்ணா நிர்ணயித்து சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், இதை வந்து நீங்கள் இவ்வளோ வட்டி எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி தந்தால் நான் உங்களுக்கு திருப்பி எழுதி தருவேன். ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது போல இருக்குது, இவங்கட குணம் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து எப்படியும் வந்து வட்டி பே பண்ண மாட்டாங்க. ஸோ அதால் அறுதியாகவே எழுதி விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அறுதியாகவே எழுதிட்டார். உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த வட்டியை தருவீங்களேன்னு சொன்னால் அதை நான் உங்களுக்கு மாற்றி எழுதி தாரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ சரின்னு சொல்லி போட்டு லோயர் இப்படி சொல்லுமே கண்டா அப்செட்டாக போய்ட்டு. அப்போ நான் வந்து கேட்டேன், என்னம்மா இதுண்டா, ஐயோ அவர்கிட்ட கதையை விடுங்க தம்பி, இதுதான் விஷயம், நீங்கள் வந்து வட்டியை கொடுத்தா அவர் எழுதி தருவார் அப்படின்னு. அப்போ நான் அந்த அண்ணா கேட்டேன், அண்ணா என்ன மாதிரி இப்படி வட்டியை பே பண்ணால் நீங்கள் எழுதி தருவீங்களோ அப்படின்னு கேட்க சொன்னேன். ஓ எனக்கு பிரச்சனை இல்லை, நாளைக்கு தந்துட்டு போகிறேன், டக்கு டைம் ஒன்றுண்டார் வந்தவர். அப்போ நான் சொன்னேன், ஓகே அப்போ எழுதுவோம் என்று சொல்லி போட்டு நான் சொன்னேன். ஆனால் ஒரு விஷயம், உங்களை அதாவது கடந்த காலத்தில் 2 பகுதியிலையும் தப்பு இருக்குது, உங்களையும் தப்பு இருக்குது, எங்கள்லையும் தப்பு இருக்குது. அந்த தவிர இனி நான் செய்ய போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி உறுதி வந்த மூட்டமே நான் அதை எழுதியிருந்தேன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு இருக்க இடம் இல்லையன்றோ இல்லாட்டி இந்த பாவம் பார்த்தோ எதுவுமே நான் யோசிக்காமல் இல்லை உடனே நீங்கள் எழும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இந்தாண்டைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. உங்களுக்கு இவ்வளவு காலம் நான் டைம் தந்தும் நீங்கள் எழும்பவே இல்லை. அதுவும் கடைசியில் வந்து பாருங்க, இவ்வளவு தூரம் ஒரு வட்டி கட்டுற ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து காணியை கூட விற்றுருக்குறீங்க. அப்படி ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து நீங்கள் மாட்டி விட்டுட்டீங்க. அதால் நீங்கள் இந்த எழுதின கையோடையே நீங்கள் எழும்பணும் அப்படின்னு சொல்ல லோயர் சொன்னார், ஓ நீங்கள் எழுதின கையோடையே எழுப்புங்கோ, அப்படி எழுப்பலைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு எழும்பாட்டிலும் தம்பி நீங்கள் என்னட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி லோயர் சொன்னார். அப்போ ஈவன் நான் கூட ஒரு 1 வீக்கோ ஒரு 3 டேஸோ ஒரு 2 வீக்ஸோ நான் டைம் கொடுக்க ரெடியாக இருந்தான். ஆனால் லோயர் சொன்னார், எனக்கு சும்மா நோமலாக வந்து இப்படி ஒரு கண்காட்டி போட்டு சொன்னார், நீங்கள் வந்து இதை இவங்களை எழுப்பலை அப்படின்னு சொன்னால் இனி வந்து உங்களுக்கு கஷ்டம் அப்படின்ட்டு. அப்போ நான் கேட்டேன், அம்மா உங்களுக்கு விளங்குது தானே, தயவு செய்து இப்போ எழுதி முடித்த கையோட நீங்கள் நிகழும்போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உடனே எழும்புறேன்டா நாங்கள் எங்கே போடுறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்படி நீங்கள் கேட்டு தானே நான் உங்களுக்கு விட்டேன், நான் யோசித்து பாருங்க, இவ்வளவு காலம் கழித்து இன்றைக்கி இப்படி ஒரு பிரச்சனையில் வந்து இவ்வளவு தூரம் என்னையும் வந்து இருக்கிறதுல மாட்டி விட்டுட்டு ஈவன் எந்த ஒரு காசுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் கூட சொன்ன மாட்டிங்க எத்தனையோ பேருக்கு இவ்வளோ காசை கொடுத்து போட்டு அவங்க எனக்கு எதிராக மாதிரி கூட இவ்வளோ தூரம் செயற்பட்ட வேலையில் கூட வந்து நான் திருப்பி தான் சொல்லி நாங்கள் ஒரு நாளும் கேட்டதே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் எனக்கு இவ்வளோ காசு வந்து தரணும் வந்து நான் கேட்டதே இல்லை. ஏன்டா இல்லை ஒரு பழக்கம், நான் வந்து கொடுக்க மட்டும் யோசிப்பேன், நான் கொடுத்தா அப்புறம் நான் வந்துட்டு கேட்கவே மாட்டேன், அவங்கள தர மட்டும் அதே நான் மறந்துடுவேன்னே சொல்லலாம். அப்போ இது இன்னொரு ஆக்கள்கிட்ட காசு, அப்போ நாங்கள் அதுக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அப்போம்மா நீங்கள் எப்படி செய்யக்கூடாது, நீங்கள் எழும்புங்கொண்ட. அப்போ நாங்கள் என்னென்று எழும்பி போகிறது, எங்கே எழும்பி போகிறோன்னு சொல்லி நாங்கள் கதைச்சி கொண்டிக்க அந்த வட்டி கொடுத்த அண்ணன் இருக்காது தானே, அவர் சொன்னார், இது என்ன இது எனக்கு நேரம் போது இது இங்கே ஓட்டாங்க அவ்வளோ உறுதியை நான் போகிறேன்னு நீங்கள் கதைச்சி முடிவெடுத்து போட்டு என்ன நான் செய்யுங்கன்னு சொல்லி போட்டு அந்த அண்ணன் வந்து உறுதியை வாங்கி கொண்டு போயிட்டார். அவர் கொஞ்சம் ஒரு கோவக்காரன், நாங்கள் அவரோடையும் கதைச்சி கொள்ளவும் மேலாது. அப்போ வந்து இதுக்கு தானே நான் தம்பி சொன்னான், பார்த்தீங்களா அவன் கோவிச்சு கொண்டு போகிறான்னு சொல்லி நான் சொன்னேன், அம்மா எங்களுக்கும் இந்த வன்முறையில் எல்லாம் தெரியாது, நாங்கள் வந்து இறங்கி போய் இரக்கத்தின் அடிப்படையிலாம் எதுவுமே செய்கிற ஆக்கள் வந்து, அதால் உண்மையாக வந்து எங்களுக்கு இதுக்கு மேலே இயலாதம்மா. அப்போ வந்து 3 நாள் டைம் கேட்டால், சரி அப்போ ஒரு 3 நாள் டைம் தாங்க, நாங்கள் வேறொரு வீடு பார்த்து போட்டு சொல்கிறோம், இன்றைக்கு எழுதுவோம். நான் சொன்னோம் அப்படின்னா 3 நாளையால் நாங்கள் எழுதுவோம்னு சொல்லி போட்டு அன்றைக்கு அந்த இடத்த விட்டு போனது தான். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஹோல்ட் பண்ண ஆன்சர் பண்ணதும் இல்லை, நாங்களும் அந்த இடத்துக்கு போகவும் இல்லை. என்னென்னு சொன்னால் உண்மையிலே வந்து அந்த நேரத்தில் ஒரு வஞ்சகம் இல்லாமல் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் போனாங்க. ஆனால் இப்போ வந்து நாங்கள் எதையுமே யோசித்து செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இருக்கிறோம். காரணம் என்னென்னா அவங்களுக்கு தெரியும், வந்து பண்டத்தரிப்பு போய்க்க கூட வந்து நான் உண்மையிலே வந்து நான் யோசித்த விஷயம்,
நான் வந்து பிள்ளை செய்யலை, நான் வந்துட்டு உதவி செய்யத்தான் போனேன் நான். அதால் இப்படி ஒரு சர்ச்சை ஒன்று கிளம்புது. அதை வந்து அந்த அம்மா அந்த பிள்ளை அவங்களே வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம வந்துட்டு அந்த இடத்துல போகக்குள்ள தான் ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட்டே நடந்தது. நாங்களாக தேடி போன இடத்துல வந்துட்டு எங்களை வந்துட்டு சுற்றி வளைச்சி கொஞ்சம் பேர் வந்துட்டு அப்படி இப்படிலாம் கேள்வி கேட்டு போட்டு எங்களை வந்து ஏதோ மடக்கி பிடிச்சது கொண்டது என்னென்று சொல்கிறடா எப்படி சொல்கிறதுன்னா நையை பிடிச்சேன்லாம் வந்து எழுதியிருந்தாங்க. உண்மைக்கும் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை. அப்போ அப்படியான ஒரு விரோதமான ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் விரோதமாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கக்குள்ள இனியும் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிற சரியில்லைன்றோட்டு கடவுளில் வந்து பழியை போட்டுட்டு சரி அவங்களும் கஷ்டப்பட்டவங்க தானே ஏதோ செஞ்சிட்டாங்க, இனி வந்து அவங்க அதுக்கான பலனை வந்துட்டு அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து விட்டுட்டேன். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், நீ வந்து விடுவே ஏன்டா இது உண்ட காசில் தானே இன்னொரு ஆகட்டேன்னு. நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்தியா இருந்தால் கூட நான் விட்டுருப்பேன். அப்போ இதுக்கிடையில் அந்த அக்காக்குன்னு சொல்லி உதவிக்கு அந்த காசை வந்துட்டு அனுப்பினவங்க என்னைய கேட்டாங்க என்ன கட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கல. நான் சொன்னேன் வந்து உங்களோட கண்ணறிய உங்களுக்கு முன்னால் தான் நான் வீடியோ எடுத்து வீடியோவில் வச்சு தான் நான் அந்த காசை கூட வந்து அந்த அடைவு மீண்டு கொடுத்தேன். நான் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்தது, கவிதா சாக்கள் எல்லாம் போய் கதைச்சி எல்லாம் நீங்கள் வீடியோவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ இப்படி ஒரு நிலைமையில் நான் வந்துட்டு இறுகி போனேன்னு வந்துட்டு நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. நான் வந்துட்டு சீட் பண்ணையில் அவங்க இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்க. அப்போ இதை நானாக ஏற்க போனால் பல லட்சங்கள் எனக்கான ஒரு பொறுப்பாக வரும். அதுவே நீங்களாக வந்துட்டு புரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லோரும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போட்ட மாதிரிக்கு அது வந்து சரி ஒரு வேலைக்கே கொடுத்தாகவே போகட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் அவங்களுக்கு சொல்லேன். அவங்களும் வந்துட்டு சரி கிருஷ்ணா என்னவோ நன்மைக்கே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களும் சொன்னாங்க. உண்மையிலேயே நானும் தேங்க்ஸ் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் நான் சொன்னேன் எந்த காசாக இருந்தால் கூட நான் விடுவேன், ஆனால் வந்து இதுக்கு ஏதாவது வகையில் ஒரு முடிவுன்னு நான் கட்டாயம் ஒரு நாள் கட்டுவேன். சிலவில் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த தம்பியோ அந்த அம்மாவோ அவங்களோ வந்துட்டு இணைக்கலாம் என்னண்டு அப்பாடா அப்போ ஓகே நீ இவங்க வரமாட்டாங்க போல இருக்குது தங்களோட பக்கம் இவங்களோட சோழி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இல்லை வந்தேன்னு சொன்னால் அதுக்கான ஒரு பதில் ஒன்று நீங்கள் சொல்லியே ஆகணும். ஏன்னா இன்றைக்கு வந்து நீங்களுமே பாவம் என்று சொல்லி வந்து நாங்கள் ஒரு காரியத்தை செய்யவளுக்கிட்டு இன்றைக்கு உண்மையிலே வந்ததால் கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதலாவது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த உடுப்பட்டி அக்கா உண்மையிலே வந்து அவங்களையும் நாங்கள் எவ்வளோ இடங்களுக்கு எல்லாம் கூட்டிக் கொண்டு திரிஞ்சு அந்த வீடெல்லாம் வேண்டி தரமுன்னு சொல்லி எல்லாம் ஆசை வளர்த்து உண்மையாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த வீடு வந்துட்டு கிடைக்கல. இன்றைக்கும் வந்து சொந்த சகோதரத்தின வீட்டில் இருந்து அவங்களும் வந்து எழும்ப சொன்னாங்களோ இல்லாட்டி இவங்களா எழும்பிட்டாங்களோ எனக்கு என்னென்னு தெரியல. ஒரு தகர கொட்டியில் வந்து வாழ்ந்து கொண்டு இருந்து இன்றைக்கு அதை விட்டு ஒரு வீட்டுக்கு போய் ஏதோ ஒரு குடிசையில் வந்துட்டு அவங்க வாழ்ந்துன்னு இருக்காங்களாம். ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான வசதி இல்லாமல் இப்போ அவங்களும் வந்துட்டு எழும்ப சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நேற்று எதுவுமே நான் கால் பண்ணி சொன்னேன். அந்த அக்கா வந்து என்ன மாதிரி கிருஷ்ணா அங்கே போனீங்களோன்னு சொல்ல நான் சொன்னேன் வந்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சவங்களம்மா உங்களுக்கு தெரியும் வந்து எங்களுக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு அநியாயமாக தான் நடக்குது. அப்போ நாங்கள் சில விஷயங்களை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஒன்றும் செய்யவும் இல்லாது. கடவுள் தான் வந்துட்டு சில விஷயங்களோட எங்களோட கூட நிற்கணும். உங்களோட அந்த விஷயங்களை பிறகு கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்தில் நான் ஹெல்ப்பிங்னு சொல்லி நான் எங்கேயும் போனதும் இல்லை செஞ்சதும் இல்லை. அந்த பழைய விஷயங்கள் மட்டும்தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கும் நான் செய்து தந்திருப்பேனாக்கா நான் எப்படியான ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக போயிட்டுது. அப்போ நான் வெயிட் பண்ணேன் ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் வருமெண்டு. ஸோ அதுவுமே வந்து வரையலை. ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ என்ன செய்கிறேன்டே தெரியாமல் இருக்கிறேன்னு சொல்ல அப்போ நேற்று ஃபோன் பண்ணி அழுதா வந்து 3 நாளாக வந்து சாப்பிடலையா, அதாவது வந்து காசு இல்லை அப்படியா உழைப்புக்கு போகலை அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நான் சொன்னேன் சரி அக்கா நான் நாளைக்கு வாரேன் வந்து உங்களை பார்க்குறேன். பார்த்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு நான் சாப்பிடக்கூடிய மாதிரிக்கு நான் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணிவிட்டு இமீடியட்டாக நாங்கள் எங்கேயாவது ஒரு இடம் வந்துட்டு ஒரு சின்ன காணி இருந்தாலும் பார்த்து நாங்கள் வாங்கி ஒரு கொட்டில் போடுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சின்ன வீட்டோடு இருந்தாலும் காணி இருந்தால் நாங்கள் வாங்குவோம். நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். கிட்டத்தட்ட வந்து அதில் ஒரு 8 லட்சம் வந்து எங்களுக்கு லொஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு நான் தானே பொறுப்பு. இப்போ நான் யாரையுமே வந்து கேட்க முடியாது. ஏன்னா இப்போ அவங்கள்ட்ட கூட சொல்ல முடியாது. இப்போ அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்துட்டு தந்துட்டோம் கிருஷ்ணா அது நீங்கள் வந்து கவனம் இல்லாமல் செயற்பட்டீங்க. உண்மையிலேயே நான் கவனம் இல்லாமல் செயற்படலை. உங்களுக்கே தெரியும் எவ்ரிதிங் எல்லாமே வந்து அவ்வளோ தூரம் கதைச்சி வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே யோசித்து செய்கிறேன் நான் வந்து. ஆனால் நம்பிக்கையாலையும் இரக்கத்தாலையும் துரோகத்தாலையும் மட்டும்தான் விழுத்துறவங்களை வந்து. அப்போ அதால் நாங்கள் விழுந்து நாங்கள்
அப்போ நான் வந்துட்டு அப்படி சொல்லி போட்டு நான் சொன்னேன், சரி அப்படின்னா அந்த காசை நான் ஏதோ ஒரு வகையில் அதுக்குரிய அந்த அமௌண்ட்டை வந்து செட் பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்துட்டு யோசித்து கொண்டே இருக்கக்குள்ளே வந்துட்டு உண்மையிலேயே வந்து கை கொடுக்குற மாதிரிக்கு எங்களோட தெரியும் ஜெர்மனில் நிற்கும் போது வந்துட்டு நீ டென்மார்க்கு கூட்டிகிட்டு போனேன் அந்த அண்ணா அவர் வந்து சொன்னார், கிருஷ்ணா வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறல எங்களுக்குமே வந்து அவ்வளோ தூரம் விருப்பம், இப்படி ஒரு பிரச்சனையாக வர போயிட்டுது. அப்போ அந்த நீங்கள் வந்துட்டு லொஸ்டாயின் அமௌண்ட்டாக இருக்கட்டும், சேம் டைம் வந்துட்டு அவங்களுக்காக நாங்களே ஒரு பிளான் ஒன்று போட்டு வச்சுக்க வந்துட்டு அது ஒரு கணிசமான பெறுமதி வந்துட்டு வரும். அப்போ நாங்கள் கை கொடுக்க தயாராக இருக்கோம், நீங்கள் பயப்படாமல் இறங்கி வந்துட்டு செய்யுங்க, நாங்கள் வந்துட்டு கை கொடுப்போம், அவங்களுக்கு வந்துட்டு உதவி செஞ்சு கொடுப்போம், எத்தனையோ பேருக்கு செஞ்ச நீங்கள் அவங்களுக்கு மட்டும் செய்ய விடக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அவரும் வந்துட்டு என்னைய பூஸ்ட் பண்ணதுக்கு நாங்கள் இன்றைய தினம் வந்துட்டு அந்த ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு விளக்கிட்டுருக்கோம். அப்போ வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற அனுவக்காவோட வந்துட்டு கதைக்குள்ள வந்து அப்போ அவங்களுமே வந்து அந்த பேசிக்காக வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அந்த ஒரு ஹெல்ப்பை வந்து நாங்கள் இன்றைய தினம் வந்து கொண்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இடம் பார்க்குற பொறுப்பை வந்து நாங்கள் அவங்கள்ட்டையும் கொடுத்து சேம் டைம் நாங்களும் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த வருஷத்தின் ஒரு முதலாவது ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக அமைய போகுதுன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இனிவரும் காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் லீகலாக கூட வந்துட்டு எதுவுமே வராமல் இவன் வந்து அந்த அண்ணாவை கூட வந்துட்டு காசு வந்துட்டு அந்த வீட்டுக்கு அனுப்ப போகிற அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அந்த வீடு வாங்குகிற தரப்பினருக்கே வந்துட்டு போய் சேரக்கூடிய மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு அதை செட் பண்ணுவோம். அதாவது வந்துட்டு எந்த கையால் நான் அந்த காசை வாங்கி கொடுக்குறதுக்கு மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்பமும் வராது, அப்படி நான் செய்யவும் மாட்டேன். இனி வந்து நாங்கள் அந்த ஹேஷை ஹேண்டில் பண்ண மாட்டோம். எந்த ஒரு வகையிலையும் யார்ட்டையிலையும் ஒரு ரூபா காசு கூட நாங்கள் எடுத்தன்ற ஒரு பேர் வந்துட்டு அவங்க பொய்யா சொன்னது வந்து இருக்கட்டும், ஆனால் அது வந்துட்டு தவறையும் நடந்தக்கூடாதுன்றதில் நாங்கள் 100% உறுதியாக இருக்கிறோம். ஸோ அதால் இனி வந்து எங்களுக்கு வந்துட்டு எதுக்குமே வந்து தேவையில்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வார வருமானம் எங்களுக்கு போதுமானது. அதால் நாங்கள் அந்த மாதிரி தான் இனி என்ன செஞ்சாலுமே நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து விளக்கிட்டு அந்த உடுப்பட்டிய கடை வீட்டை போயிட்டு அவங்க இப்போ கரண்ட்டாக எப்படி வந்துட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, ஸோ என்ன மாதிரி சிச்சுவேஷன் வந்துட்டு அங்கே போகுது அப்படின்றத பார்த்துட்டு இந்த ஒரு ஹெல்ப்பை நாங்கள் செஞ்சுட்டு வரப்போகிறோம். ஸோ இதுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நான் முதலே காய்ச்ச மாதிரி வயோதிபர்கள் அதே மாதிரி வந்து மருத்துவ வசதிகளுக்கு யாருக்காச்சும் ஹெல்ப் தேவை அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் அவங்கள வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு காட்டி விடுற ஆள், அதாவது வந்து இவருக்கு இந்த மாதிரிக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு சொல்லி வந்து ஒரு இனம் காட்டுற ஒரு ஆளாக மட்டும் நான் அந்த இடத்துலேருந்து செயற்படுவேன். எந்த ஒரு பண பரிமாற்றத்தையும் நான் வந்துட்டு என்னூடாக அவங்களுக்கு கொண்டு போகணும்னு நான் விரும்ப மாட்டேன். பட் வந்து நான் அதை மானிட்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் ஓகே வந்து இவங்களுக்கு இவ்வளவு வந்து உதவி வந்து இவ்வளோ பேர் கதைச்சிருக்காங்க போயிருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து அதோட ஸ்டாப் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை அவங்க அதை செய்கிறாங்களா கொள்கிறாங்களா அது வந்துட்டு அவங்களுக்கு போய் கிடைக்குதா அவங்கள அதால் பயன்படுறாங்களா அப்படின்ட்டு கடந்த காலங்களிலே நடந்த மாதிரி, அதாவது நான் வந்து செய்யாமல் அது அவங்க மூலமாகவே வந்துட்டு செய்யக்கூடிய மாதிரிக்கு நான் ஒரு இடையில நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து வெளிப்படுத்துகிற ஒரு ஆளாகவும் நாங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு மானிட்டர் பண்ணுறவங்களாகவும் மட்டுமே நாங்கள் இருப்போமே தவிர வந்துட்டு கடந்த காலங்களில் நடந்த எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் நடக்காத வண்ணமாக இதையும் தாண்டி யாரும் வந்து இப்போல சொல்லுவாங்களா இருந்தால் அதை வந்துட்டு கடவுள் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்து இப்போ வெளுக்கிட்டு வந்து உடுப்படிய கடை வீட்டுக்கிட்ட போய்ட்டு வந்து நாங்கள் வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். இப்போ அவங்க இருக்கிற வீடு கூட எனக்கு தெரியலை, கடைசியாக நான் லோயர்கிட்ட போயிட்டு கொண்டு இறக்கிட்டு வந்தேன். நாங்கள் அதுக்கு அப்புறம் இன்னும் போகவும் இல்லை, ஞாபகம் இருக்கும். அதுக்கு இங்கே பக்கத்தாடா பழைய வீட்டு பக்கத்தான் இருக்கிறாங்க. ஸோ வந்து நாங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து நிறைய நாளை அப்புறம் வந்துட்டு எனக்குமே ஆவலையாக இருக்குது. ஸோ போய் பார்ப்போம் வாங்கோ. ஓகே நாங்கள் இப்போ உடுப்படிய கண்ட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வீட்டுக்கிட்ட வந்துட்டான்னு சொல்லி என்ன சொல்கிறது அவங்களோட இப்போத்தி அன்பு எனக்கு தெரியாது. ஹலோ ஓமாக்கா வீட்டே அழைக்கிறீங்க எங்கே அக்கா வரணும் உங்களோட வீட்டுக்கு? நான் இப்போ இதை விட்டோம் பின்னுக்கு நினைக்கிறேன். அந்த முதலியம்மன் கோயில் வீதி இருக்கல்லோ, ஓ அந்த முதலியம்மன் கோயில் அந்த முந்தி கூட தங்கச்சிந்த வீட்டு போகும் ரோட் இருக்கல்லோ அதுக்கு கிட்ட நிக்கிறேன் நான். இப்ப எங்க வரணும்? இல்ல இப்ப இந்த கொங்குரிட் இந்த இது இருக்குல்ல இந்த சீமெண்ட் ரோட் மாதிரி சீமெண்ட் ரோட் மாதிரி இருக்குதுல்லக்கா, அந்த கல்லு பதிச்ச ரோட் மாதிரி இருக்கல்லோ
ஓ இப்போ நான் அதால் வரக்குள்ள இல்லை வந்து உங்களோட அக்காண்ட வீட்டுக்கு உங்களோட தங்கச்சியில வீட்டுக்கு திரும்புகிற ரோட்டுக்கு திரும்புகிற ரோட்டு இருக்குல்ல. ஓ அதால நாங்கள் இப்போ வாரம் அதில் எப்படின்னு சொன்னால் உங்களால் அந்த வதிரி ரோட்டுக்கு போகிற பக்கத்துக்கு வாரம் நாங்கள் இது இருக்கலாமே. நீங்கள் வெளியில் வாங்க அப்போ வாங்க. ஹலோ அப்போ கதை இருக்குது அங்கே இருக்குது போனால் வரா இங்கே வரா இங்கே வரா. வணக்கம். இதான வீடு? இதான் வீடு. அப்போ அது அதுவும் வீடு தானே? ஓகே. இங்கே கரண்ட் இல்லையா? ஓகே ஓகே. அப்போ நான் எதில் விடலாம் காரை? இங்கே விடல நான் சும்மா யோகா கண்ணாங்க இதில் சைட் பண்ணி விடுவேன் போகும். இந்த யோகா காய்ச்சி அது ஹெல்பிங்கு வந்தாலே அது வருது இல்லைடா. நிப்பாட்டினாலும் இயல்பு இல்லாமல் போயிட்டு இந்த வீட்டில் வெறுக்கிறான். நல்ல மழை வர போல இந்த வாரைக்கு. வணக்கம். கனகாலத்துக்கு சந்திக்கிறோம். இப்போ இந்த வீட்டில் யாக்கா இருக்கிறீங்க? இப்போ இங்கேயா இருக்கிறீங்க? அந்த நாங்கள் அந்த லோயர்கிட்ட போயிட்டு உங்களை கொண்டு வந்து இறக்கி விட்டோம் தானே, அது இந்த வீடு தானே? என்ன இது வந்து ஆற்ற வீடாக்கா? வந்து நான் தம்பி என்ன யாரு தம்பி அங்கே வேலை செய்கிறான்னு சொன்னேன். ஓ அவை இண்டியா? சொந்த கரெக்டாக. ஆனால் இந்த வீடுமே சரியான சரிதான், மழைக்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சரியான இது. இன்னொரு கொஞ்ச நாளில் சரி நினைக்கிற வீடு இது திருத்தவமே இல்லாது. ஏன்னா இதுக்கு நீங்கள் இருக்கிறதே பயமே முன்னம் அந்த அக்கனி. சரி, இப்போ முதலாவது விஷயம் என்னென்னா, நாங்கள் உதவி செய்கிறோம் கொள்கிறோம் அதெல்லாம் வந்து அடுத்த பிரச்சனை. முதலாவது வந்து உங்களோட வீடியோவிலே கேட்குறேன். இப்போ இந்த வீடியோ நீங்கள் எல்லாம் பழைய ஆக்கள் இருந்தாலும் திருப்பியும் கேட்குறவங்க நாங்கள் நடந்த பிரச்சனை தெரியும் தானே. இப்போ இந்த வீடியோவில் கதைக்கிறவங்களுக்கு முழுமையான சம்மந்தம் தானே. அப்புறம் திருப்பி கொண்டு எங்களை பொழுத்துல கொடுக்கக்கூடாது. எங்களை தெரியாத எடுத்து நான் கொண்டு கொடுத்தேன் நான் அவசரம். நீங்கள் கொடுக்கலைக்கா எங்களை கொண்டு கொடுத்த ஆக்களை பற்றி தெரியும் தான் அறிஞ்சிங்க தானே. அப்போ ஒரு வருஷமாக நாங்கள் என்னதுக்கு வெயிட் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும் தானேக்கா. கணக்க சோழிகள் இருந்தாலும் மனசு கேட்குது இல்லை. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து நேற்று சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட சொல்லி கேட்க கோயிலில் தான் தம்பி இப்போ சோறு வாங்கி வந்து சாப்பிட்டு தானே இப்போ அன்னைக்கு தம்பி இப்போ அந்த வேலையே போகிற இல்லையோ இந்த அவர் அந்த சார் விடு அங்காமல் போட்டான் அங்கே நிற்கிறான். அங்கே எவ்வளோ கொடுக்குறேன் சார்? இப்போ 1000 ரூபா கொடுக்குறேன். 1000 ரூபாண்ணா. தம்பின்தான் வருமானம் என்ன? தங்கச்சி எங்கே இப்போ? பிள்ளை அங்கே கொடுத்தா இல்லை கொஸ்டலோட விட்டீங்களா? நீங்கள் வீடு இல்லை அங்கே அண்ணா விட கொண்டு இருக்கிற அதை பொம்பளை பிள்ளையில வச்சுக்கிறாங்க. நான் இப்போ இந்த கூட கதைக்குங்க அதெல்லாம் பொம்பளை பிள்ளை வச்சுக்கலாம் கொண்டு ஜிஎஸ்ஓடெல்லாம் அங்கே வச்சு தான் கொண்டு அங்கே விட்டுனேன். விட்டுட்டீங்களா என்ன? வெட்டு மாதமாக அது கொண்டே விட்டு ஆளை கொண்டே விட்டு. நான் இப்போ இந்த வீடியோவில் கூடக்கா ஆரம்பத்திலேயே நான் அந்த நடந்த விஷயங்கள், அதாவது ஆதி முதல் அந்தம் பெற, அதாவது உங்களை நாங்கள் வந்து சந்தித்ததுலேருந்து நடந்த சகலதுமே நான் சொன்னேன். நான் ஏன்டா இப்போ பழைய ஆக்களுக்கு தெரியும், சில விளையாக்கும் தெரியாமட்டு நான் நான் எல்லாமே வந்து சொன்னேன். நான் என்னென்றால் என்ன சொல்கிறது, எல்லாம் ஒரு பெரிய ஒரு சிக்கிப்பாடாக போயிட்டுது. என்ன எல்லாம் இதாக போயிட்டுது. இப்போ உண்மையாக வந்து பாருங்க அக்கா சரியான ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கிற சரியான ஒரு போராட்டத்தில் இங்கே இந்த வீட்டுக்கு பாருங்க வந்து என்ன மாதிரி இந்த எண்ணல்கள் எல்லாம் வந்து துணி தான் வந்து வச்சு அது நீங்கள் அடித்ததோ இல்லாட்டி அடிச்சு இருந்து நீங்கள் அடிச்சிங்களா? ஓகே. அப்போ என்னென்றால் இப்போ என்ன என்ன சொல்லிடும் வீட்டுக்காரர் சொல்லி நம்ம வெளிநாட்டுக்காரர் தான் ஒளிம்பு வெளிநாட்டுக்காரர் வந்து எலும்புறாக்கா. இப்போ இந்த வீட்டில் வந்து வெளிநாட்டுக்காரர் இருக்க போயணுமா? இல்லை இல்லை இடிச்சு காணி தோட்டம் செய்ய போயணும் வந்தாங்க. இது நான் வீடு இல்லையாண்டுக்காக தான் நான் ரோட்டு நாண்டு ஆளாத்தான் என்ன கொண்டு இருத்தி விட்டேன்.
அப்போ அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லணும். அது வந்து பாலடைஞ்ச வீடோ பழம் வீடோ நீங்கள் இல்லையன்றோன்னா கொண்டு வந்து உங்களை இருத்தியதுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். இப்போ என்னென்னா நான் இந்த வீடு இந்த காணி வீடு வைக்க கொடுக்குற ஐடியா இருக்குதா விற்கிற ஐடியா இது அப்படி தோட்டம் செய்ய போயணுமாமோ? மற்ற நீ இதாகவே விற்க போயினாலும் இதை நாங்கள் பண்ணி ஒன்றும் செய்யலாது. ஏன்னா இந்த வீட்டில் ஆக்கள் இருக்கல. ஏன்டா இது எப்படியும் இடிக்கிறக்குரிய வீடு தானே. இடிக்க போனோம்னா அது நான் வீடு இல்லையாண்டால தானே வாசனவா இருங்க கொஞ்சம் காலத்துக்குன்னு சொல்லி தான் அந்த இறுதி போட்டு போனவா இந்த வீட்டுக்காரண்டி. இப்போ என்ன மாதிரி இப்போதே உங்களுக்கு 4 நாள் சாப்பிட முடியும். இஞ்சால வாங்குவோம் அங்கால ஆக்கலண்டா அவங்களுக்கு கதைக்கு ஒரு அந்த மாதிரி இருக்கும். இங்கால வாங்கணும் அக்கினி நீ அங்கால இல்லை அங்கால நிற்கிறா உன்னை பார்த்து நிற்கிறேன் கொஞ்சம் படியா அவங்கள்ட்ட பார்த்து நிற்க சொல்லுங்க. என்ன வருத்தத்தாலாம் வேலையை போவே இல்லை. நீங்கள் வேலையை போலையோ? நீங்கள் என்ன வேலையை பண்ணீங்க? நான் தோட்ட வேலையை தான் போடுறேன். அப்போ உங்களுக்கும் சம்பளம் வர்றதா? 1700 1800 வரும். 1700. ஒரு வஞ்சகம் இல்லாமல் உண்மையை சொல்கிறாளா? இப்போ வேறு யாரும் அதை யோசிச்சு பாரு. இப்போ வா போய் வேலைக்கு போய் புல் கொத்தி தோட்டம் கொத்தி வந்து கஷ்டப்பட்டது அது 1700 காசும் வேற போகுது. விவாக்கு ஏற்கனவே நிறைய வருத்தம் இருக்குன்னு வேறு எவனா என்ன செஞ்சுருப்பாங்க. ஐயோ என்னால் வருத்தம் வேலைக்கே போயிடாது வேலைக்கு போகிறோன்னா சம்பளம் ஒரு 1000 சொல்லிப்பாங்க. விவா வந்து 1700 பாரு. இப்போ விவாக்கு 1700 அப்படி எனக்கு 1000 2700 காணுமேடா அப்படின்னு பார்க்குறவங்க யோசிப்பாங்க. இப்போ 2 மாதமாக வேலையை போவே இல்லை. ஒரு 2 மாதமாக நீங்கள் வேலையை போயில வீட்டு கதிரை ஒன்றும் இல்லையோ? இல்லையா இல்லை கதிரை இல்லை. அப்போ அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த அவங்க வேலையை போகிறாங்களா சொல்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ 2-3 நாளாக சாப்பிடலன்னு சொன்னால் அப்போ தம்பியும் வேலையை போகலையோ? தம்பி கொண்டாடுறது தான் இரவில் வேண்டி சாப்பிடு சீனி தையில் இல்லை இருந்த சோப்புகள் அப்போ அதெல்லாம் சமாளித்து வேண்டுறது. அப்போ உங்களோட ஒரு தம்பி வந்து கொண்டு வர 1000 ரூபா அப்படி போகுது. அது போக உங்களோட பாட சரியான இதாக கொஞ்சம் வாங்கும். ஒரு 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 சீரியஸான ஒரு வேலையை ஒன்று நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இதுலேருந்து டிக்டாக் பார்த்து எனக்கு ஒரு பகுதியான டிக்டாக்கை ஷேர் பண்ணுறாங்க. பார்ப்போம் என்ன டிக்டாக் உண்டு இல்லை பார்ப்போம் ஒரு காட்டும் என்ன சனத்துக்கு ஆரோதன் பிறகு கல் ஒன்று எடுத்து வீட்டுக்கு அறிகிறான். அதை கூட எனக்கு ஷேர் பண்ணுறான். நான் இது என்ன ஹாலுக்கு கற்றுன்னு பார்த்தா இதை முக்கியமான மெசேஜாக கொண்டு பார்த்தா யோக்கான வீடியோ ஒன்று ஷேர் பண்ணுறான் பாரு. சரிக்கா அது இருக்கட்டும். இப்போ என்ன செய்வோம் நீங்களே சொல்லுங்கள். இப்போ என்னென்றால் இந்த காலம் அவங்களோட வாழ்க்கையை பார்க்குறதே ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக போய்கொண்டிருக்கிற கட்டத்தில் இப்போ நாங்கள் வந்து சரி உங்களோட இதையும் நான் பார்க்க தயார் இருந்தாலும் இந்த காணின்றது சார் ஒரு பெரிய கருத்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தானே. தேடி போய் அதுக்குள்ளவே எல்லாம் மாண்டு யோசிப்பாங்க 8 லட்சம் ரூபா காசு அதுக்குள்ளே அடிபட்டு போச்சு. ஒன்றும் தெரியல தானே என்னென்ன கதை தருவாங்க அவங்க ஆக்களையே காணலையே. கவர்மெண்ட் தான் 3 எடுத்தது 3 எடுத்து போடு. அதுதான் இப்போ என்ன சொல்லுங்க பிரச்சனை. இப்போ நான் ஒரு பிள்ளை செஞ்சேன்டா கட்டாயம். இப்போ நானும் சொல்லுவேன் நான் வந்து உத்தமன் நான் சொல்லலாரு. நானுமே வந்து பிள்ளைகள் செஞ்சுருக்கேன் தானே. இப்போ நான் வந்து ஒரு பிள்ளை செஞ்சுருக்கேன்டா அந்த பிள்ளைக்குரிய தண்டனை எனக்கு ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். சரி அதேமாதிரி அவைய செஞ்சதுக்குரிய இது வந்து அவைக்கு கிடைக்கும் கட்டாயம். இப்போ நான் என்ன செய்கிறேன் இப்போ இதுவே வேறு யாருன்னு சொன்னாக்கா வேறு விதமாக எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி செய்ய போகிறோம் இல்லை நம்ம செஞ்சதும் இல்லை அதை நாங்கள். ஆனால் நான் எப்போயோ ஒரு நாள் நான் ஏதோ ஒரு வகையில் போய் அவங்கள்ட்ட திருப்பி நான் போய் அதுக்குரிய ஒரு இது வந்து கேட்பேன். கேட்டதால் இது மாதிரி பதில் கிடைச்சா அது வந்து நாங்கள் அதுக்குரிய மாதிரி செய்வோம். இப்போ நாங்கள் அதை விடுவோம். வேறு என்ன செய்கிறாக்கா இனி இல்லாத ஒன்றை வந்து நாங்கள் வாவாண்டா அது வராண்டான்னு சொல்லணும். ரைட் நாங்கள் அதை விடுவோம். சரி அதுவுமே நாங்கள் ஒரு உண்டியலில் போட்ட காசை அணைச்சி விடுவோம். அது உங்களுக்கு வந்த காசு அதுகள் அப்படி செஞ்சது அதுதான் ஒரு மனசுக்கு வேதனையான செயலாக இருக்குது. மற்றபடி இப்போ வேறு என்னென்னா பரவாயில்லை உங்களுக்கே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்துனாங்களே அப்போ அது போயிட்டு நினைக்க தான் கவலை. சரி அதை கூட விடுவோமே நாங்கள் ஏதோ ஒரு வகையில் மாற்று வழி செய்வோம். இப்போ என்ன செய்வோம் ஏதாவது எங்கேயும் காணிகள் பார்த்துருக்கிறீங்களா? உங்களுக்கு எங்கேயும் பார்த்துருக்கீங்களா? தங்கச்சி என் கேட்டுனா நீங்கள் சொல்ல கேட்டுனா ஒரு இந்த காணி இல்லையா நான் மற்ற தங்கச்சி வந்து நான் காணி சுதாரிச்சு வேண்டேன். அவன் அம்மாவோட பட்டு காலம் மேன் வந்துவாங்க என் கேட்டேன் நீங்கள் காணும் நான் எனக்கு நான் காணா சொல்லி காணி பார்க்குறேன் காணி இல்லையா இல்லை. அப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன்னு எதுக்குன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு காசு பணம் தர வேண்டாம் ரைட். இப்போ வந்து எங்களுக்கு ஒரு காணி இந்த உடுப்பட்டியிலையோ இல்லாட்டி பருத்துறையிலையோ இல்லாட்டி எங்கேண்டாலும்
ஏன்னு சொன்னால் இப்போ அவள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காவுக்கு ஒரு மகள் ஒன்று இருக்குது. மகளும் இப்போ பெரிய பிள்ளை ஆகியேன்னு அவளுக்கு எத்தனை வயசு 16 வயசு 16 வயசுன்னு சொன்னால் இப்போ அவமே பெரிய ஆளாயிட்டா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் வந்துட்டு இந்த வீட்டில் வச்சிருக்கலாது இவள் வேலைக்கு போகிறவா மகனும் வேலைக்கு போகிறவால ஆள் பார்த்தா சரி வரான்னு சொல்லி போட்டுக்கொண்டே ஆச்சிரமத்தில் அந்த என்ன சொல்கிறது அந்த ஹாஸ்டல் மாதிரி உள்ள கொண்டே விட்டுட்டா. அப்போ அவள் மட்டும்தான் இப்போ அக்காவுக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு அதை சுமைன்னு சொல்ல முடியாது நாங்கள். ஆனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது மனசு கஷ்டமாக இருந்துக்கு பிள்ளைய விட்டு எங்கே போகிறோன்னு. அப்போ பிள்ளைய கொண்டு ஹாஸ்டலில் விட்டுறால இப்போ அவங்க எங்கேயுமே இருக்கலாம். அப்போ பிள்ளைக்கு லீவு கிடச்சா பிள்ளை வந்துட்டு வீட்டை போகும் ரைட். அந்த மாதிரிக்கு வந்துட்டு இப்போ அவங்க எங்கேயுமே இருக்கலாம். இப்போ எங்கேயாவது ஒரு காணி இருந்தால் அது வெற்றி காணியோ இல்லாட்டி ஒரு வீட்டோடையோ ஒரு பழம் வீட்டோடையோ சம்திங் எப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வாடகைக்கு இருந்தாலும் தற்காலிகமான ஒரு சொல்யூஷனாக நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று வந்து எங்களுக்கு செஞ்சீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் கேட்டுக்கொள்ளுறோம். அதே நேரம் அப்போ இன்றைக்கு மதியம் என்ன சாப்பிட்டேன்னு சொன்னீங்க? கோயிலில் சோறு வாங்கி வந்தேன் தம்பி. கோயிலில் சோறு வாங்கி கொண்டு வரா. சரி, இப்போ உங்களோட உடம்பு இல்லாமல் எப்படி கதையே வழியில் வருது இல்லை? வேறதெல்லாம் இப்போ மந்தியில் போட்டுலேயும் கிடந்தேன் ஒரு கிழமையாக கிடந்து நான் மந்தியில். அங்கே மந்தி இல்லையா? என்ன பிரச்சனை? தலை சுற்றலாம் கிடந்து தலை சுற்றலாம் சோறெல்லாம் குறைஞ்சது கொண்டு போய் விட்டது தம்பி. அவங்களுக்கு இந்த சோறு குறையிற பிரச்சனை சோறு குறைஞ்சோட சத்தி மந்தியில் ஒரு கிழமை இருந்திருக்கீங்க. அப்போ உங்களோட உடம்பு எல்லாமே வேலை செய்யக்கூடிய மாதிரி ஒத்துழைப்பில் இல்லைன்னு என்னென்றாலக்கா இப்போ நான் வேறொரு அண்ணாடையும் கதைச்சேன். அதே நேரம் இந்த வீடியோ பார்க்குறாங்களும் அக்காவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண விரும்பினா 100% அந்த காசு வந்து அக்காட்ட போய் சேரும். இப்போ கடந்த காலத்தில் நடந்த மாதிரி தவறு நடக்காது. அது கூட நான் எனக்கு எடுத்தேன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அக்காக்கே தெரியும். உங்களுக்கு முன்னுக்கு வச்சு தான் அந்த பேங்கில் கொண்டே காசு நீங்களும் நின்றீங்களே இல்லை கட்டினாங்களே கட்டி அப்படியே போனது. அப்போ இப்போ மறுபடியுமாக நாங்கள் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறோம் வந்து நீங்களும் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வீடை வந்து பாருங்க, இது வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு வெடிப்பாக ஒரு டேஞ்சராக இருக்குன்னு இது வந்து சரியான டேஞ்சர். இங்கே பயங்கர வெடிப்பிங்க. இதில் வெடிப்பு இருக்குது, இந்த மேலே வெடிப்பு இருக்குது, இந்த ஃப்ளட் வந்து ஒழுகுது உள்ளுக்கெல்லாம் அவ்வளவு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ள இதெல்லாம் அவ்வளவு. அப்போ இப்போ இந்த வீட்டுக்கார அண்ணன் பார்த்த சொல்லே பேர் உனக்கு வீடு வந்து மட்டும் இல்லாமல் குறைய சொல்லி காட்டுறியோண்டு. இப்போ அப்படியே இல்லை. இப்போ நான் அவருக்கு முதலே நான் நன்றி சொல்லிட்டேன். என்னென்னு சொன்னால் இப்போ இந்த என்ன சொல்ல இப்போ நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு கஷ்டம் வந்து தெரியும் வந்து. அப்போ வாழ கஷ்டம்னாலும் இப்போ பிள்ளைனாக்கா நீங்கள் சொல்லக்கூடாது வந்து என்ன செய்ய ஒரு இடமும் இல்லாமல் நான் ரோட்டு தான் நான் தந்ததில் இருக்கிறது. ஓ அப்போ இங்கே தண்ணி இல்லையோ? தண்ணி இல்லை. அந்த அக்கா விட்ட நாள்றேன் நான் தண்ணி இல்லை. தண்ணி இல்லை, டொய்லெட்டும் இல்லை, கிணறும் இல்லை, ஒன்றும் இல்லை. கிணறும் இல்லை, தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது கரண்ட்டும் இல்லை. இருட்டுக்கு விளாக்கு தாங்க ஊற்றுறாங்க கை விளாக்கு. சரி இப்போ என்னண்டா இப்போ நீங்கள் இப்போ இல்லை அப்போ தண்ணி அது இதெல்லாம் இங்கே இங்கே ஆள்றேன் நான் மேலே டொய்லெட்டுக்கு அங்கே மெச்சால் விட்டேன். அவன்கிட்ட வீட்டு பக்கத்தில் தங்கச்சி வீட்டு பக்கத்தில் அங்கே போகணும். அங்கே போகிறேன். கடவுளே இது என்ன கொடுங்களா? அப்படியே அந்த அவசரம்டா அவையில கேட்கலாம். அப்படி இல்லாட்டி நம்மளாம் எங்கே போகிறோம்? அங்கே போகிறேன் தங்கச்சி அங்கே மெச்சால் விட்டேன். சரி இப்போ நாங்கள் வந்து நான் என்ன சொல்கிறோக்கா நீங்கள் தம்பிகிட்டேயும் சொல்லுங்கோ. நாங்கள் இந்த வீடியோலையும் சொல்லியிருக்கோம். நாங்களும் முயற்சி செய்கிறோம். எங்கே இருந்தாலும் இம்மீடியட்டாக மூவ் ஆகுவோம். சரிதானே? நாங்கள் சுட இருந்தால் தான் நாங்கள் செஞ்சு கொள்ளலாம். இந்த வீட்டுக்கு உங்களுக்கு கூட யாரும் ஹெல்ப் பண்ண வந்தாலும் உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குதா? ஓ சரி. அந்த அக்கௌண்ட்டுக்கு தான். இப்போ உங்களுக்கு உதாரணமாக ஒரு காணிக்கு ஒரு 10 லட்சம் ரூபா காசு தேவைண்டா உங்களோட அந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து உங்களோட அக்கௌண்ட்டு தான் அந்த காசு வர மாதிரி நாங்கள் செய்வோம். அதை நான் போட சொல்லுவேன். போட்டோன்னே நீங்கள் எடுத்து கொண்டு சில வச்சுருந்தீங்கன்னா சரி நான் வந்து தம்பி எடுத்துட்டேன்னு சொன்னால் சரி அப்படி அந்த மாதிரி செய்வோம். என்ன அது நீங்களே வேண்டி நீங்களே செய்வாங்க. இல்லை நோ அப்படி இல்லைக்கா. நான் என்ன சொல்ல வரேன் இல்லைக்கா நாங்கள் நீ அப்படி செய்யலாதக்கா. விளங்குது எல்லாம் இப்போ இப்போத்தைய நாட்டின் சட்டத்திட்டங்கள் ரூல்ஸுகள் எல்லாம் கணக்க வித்தியாசங்கள் பட் நீ நாங்கள் அதை எடுத்து செய்யக்குள்ள எங்களை கல்லறன்னு சொல்கிறாங்க. அதால் இதை உங்கள்கிட்டயே வந்து நாங்கள் விட்டோம்னு சொன்னால் ஓகே தானே வந்து விளங்க. இப்போ உங்கள்கிட்ட தந்தோம்னு சொன்னால் அது உங்கள்கிட்டயே வந்துடுமே இல்லை. இப்போ நாங்களும் அப்படி தான் செஞ்சோம். நாங்கள் இப்போ உங்கள்கிட்டயே சரைக்குள்ள எங்களுக்கு எது வேணும்னா நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்போம். அப்போ கேட்கக்குள்ளே ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன செய்வீங்களா? ஆரோ சொல்லத்தான் பார்ப்பீங்க. அப்படி இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்குற விதமாக நாங்கள் அப்படி செஞ்சோம்னா அது வெளிப்படும் இல்லை. ஸோ அப்படியே ஒரு விஷயத்தால் என்னண்டா இப்போ உதாரணமாக இப்போ உங்களுக்கு இப்போ இவ்வளோ தான் தேவைன்னா நாங்கள் அந்த மாதிரிக்கு எந்த நம்பரை நான் கொடுப்பேன். கால் பண்ணுறவங்கள காய்ச்சிட்டு ரைட் இந்த அக்காவுக்கு நாங்கள் இந்த மாதிரிக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படி இந்த மாதிரிக்கு அதை நம்ம காய்ச்சி செய்வோம். ஆல்ரெடி நான் ஒரு 2-3 பேரோட கதைச்சி வச்சுக்கிறேன் உங்களோட இந்த விஷயத்துக்கு. கனகாலமாக ஒரே திருப்ப அரைச்ச மாதிரிக்கு நாங்கள் அரைச்சி கொண்டு இருக்காமல்
ஏதோ ஒரு வகையில் இதை முடிவுக்கு கொண்டு வரணும். நீங்களும் மனம் வச்சா தானே இல்லை. நானும் சொல்லிட்டேன் என்னாலே முடிஞ்சது. இப்போ நீ சாப்பாடு என்ன செய்ய போறீங்க நாளைக்கு? பாப்போம், தம்பி கொண்டாருவாங்க. பிள்ளைங்களே தம்பி கொண்டாடல சமாளிக்கிறத. தம்பி கொண்டாடல சமாளிக்க போகிறீங்களா? தம்பி கொண்டாடல அப்படி சமாளிக்கிறேன்னு சொன்னால் என்னண்ட அப்போ இவ்வளோ நாள் சாப்பிடலாம் இருந்தீங்க? இந்த காசு மட்டும் 1000 ரூபா கொண்டு வரணும். அதுக்கான இந்த பான் இல்லை, இந்த வாழைப்பழம் பானம் பண்ணுறோம். இதில் அப்படி தான் போகுது என்ற செய்யும். நீங்கள் முந்தியமே தான் இப்போயும் இருக்கிறீங்களா? கதை குறைவு தானே என்ன அவ்வளவு. நான் முதல்ல உங்களுக்கு வந்த மட்டும் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்னவா இருந்தாலுமாக்கா இப்போ அதுக்கு பேப்பரை வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த கஷ்டப்பட்டதில் போய் நாங்கள் கஷ்டப்பட்டுறேன் அப்படி என்று இல்லை. இப்போ என்னென்றால் ஆண்டவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்றால் கேளுங்கள் கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காரு, தட்டுங்கள் திறக்கப்படும். அந்த மாதிரிக்கு இப்போ உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையாக இருக்குது, நீங்கள் என்னென்ன விஷயமா எல்லாம் கஷ்டப்படுறீங்கன்றதை நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். இப்போ உதாரணமாக ஒரு கிணறு இல்லை, டொய்லெட் இல்லை அப்படின்றத நீங்கள் வரும் பார்த்து அதை சொல்லிட்டீங்களா? அதை நானும் எடுத்து சொல்லிட்டேன். அதே நாளாந்தம் அந்த ஒரு சித்திரவதையை அனுபவிக்கிற நீங்கள் அதை சொல்லுமா போட வராது, விளங்குதா? ரைட். இப்போ உண்மையாக யோசித்து பாருங்க தம்பி, ஒரு நடுசாம டைமில் உங்களுக்கு ஒரு தண்ணி தேவைப்படுது, இல்லாட்டி ஒரு உடற்கோளாறால் ஒரு என்ன சொல்கிறது அவசர தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலைமை இருந்தால் அந்த நடுசாமத்தில் என்ன இருந்தாலும் கூட சித்தி விட்டியோ அத்தை விட்டியோ எங்கே இருந்தாலும் போகக்கூடிய ஒரு நிலைமை இருந்தாலும் ஒரு 11 மணி 12 மணி போய் அவங்களோட வீட்டை தட்டேலுமா? ஒரு கல்லை நிற்கிறான், இல்லாட்டி நிற்கிறேன்னா போய் தட்டலாம். எனக்கு இப்படி அவசரமாக போக வேண்டி இருக்குது அப்படி இப்படி சொல்லி அவங்களோட வீட்டுக்கு அதை போய் தட்டையிலுமோ? அவங்களும் என்ன நினைப்பாங்க, நித்தம் போக முத்தம் சலிக்கும்னு ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களோட வாழ்க்கை ஒரு கட்டத்தில் கடுப்பாகி அவங்களுமே பேசுகிற ஒரு ஸ்டேஜ் வந்துடும். ஸோ அதால் இவங்களுக்கு எல்லாமே நம்ம அமையக்கூடிய மாதிரிக்கு ஒரு விஷயம் நாங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கை கோக்கணும். எந்த விதமான ஒரு தடங்கல்களும் இல்லாமல் ஸ்பீட் ப்ரொசஸிங்காக இவங்களுக்கான காரியம் நடந்து முடியும் வரைக்கும் நீங்கள் எந்த விதமான ஒரு கேஷும் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் எல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டு, லைக் இப்போ அக்காவுக்கு வீடு தேவை, நம்ம வீடு பார்க்குறோம். இப்போ அக்கினி ஒரு வீடு விற்க தயாராகிறான். ஏடா அப்போ இப்போ அக்கினி ஒரு வீடு விற்க தயாராக இருக்கிறான். அந்த வீட்டுக்கு நாங்கள் ஒரு விலை பேசுகிறோம், ரைட். இப்போ ஒரு 19 லட்சம் இல்லாட்டி ஒரு 15 லட்சம்னு சொல்லி அக்கினி சொல்கிறான்னு சொன்னால் நாங்கள் இனி எப்படி செய்வோம்னு சொன்னால் நீங்கள் எந்த விதமான கேஷும் அனுப்ப தேவையில்லை. அதே நேரம் உடனடியாக எல்லாராலையும் அனுப்பலுமான்னு கேட்டாலும் இல்லை. இதுலேயுமே நிறைய ரிஸ்க் இருக்குது. இப்போ உதாரணமாக நீங்கள் என் மூலமாக செய்யக்குள்ள ரைட், இப்போ ஒரு 17 லட்சம் ரூபாய்க்கு இப்போ 17 லட்சம் தாரக்கு நீங்கள் ஒரு 20 பேர் முன் வந்துட்டீங்கன்னு வைப்பமேன். இப்போ நான் அக்காவுக்கு வேண்டி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டேன், அவனுக்கு முன்னே கழுறேன்னு சொல்லிவிட்டேன். ஆனால் எனக்கு 12 லட்சம் தான் வந்திருக்கேன்டா. நான் 17 லட்சம் நான் 5 லட்சம் போட்டு கூட அதை நான் எழுதி கொடுப்பேன்னு சொன்னால் கேஷ் வரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் அந்த மாதிரி. இப்போ நீங்களே டிரெக்டாக அவனுக்கு அனுப்ப போகிறீங்கன்னு சொல்லக்குள்ள, இல்லாட்டி இவாக்கு அனுப்ப போகிறீங்கன்னு சொல்லக்குள்ள, நாளைக்கு இவாக்கு அனுப்பக்குள்ள இவா எடுத்துகிட்டு போனாலோ இல்லாட்டி அவனுக்கு அனுப்பி அவன் எடுத்துகிட்டு போனாலோ அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் ஒரு நம்பிக்கை என்ற அடிப்படையில் கடந்த காலங்களில் நடந்த தவறுகளை எங்களுக்கு ஒரு அனுபவமாக அமைஞ்சதால் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நாங்கள் ரைட் ஒருக்கா நம்ம செஞ்சு பார்ப்போமேன்னு சொன்னால் நிறைய பேர் விரும்புகிறது இதாக இருக்கிறபடியாக எங்கள் மூலமான உதவிகளை பல பேருக்கு கிடைக்கிறது நன்மையானதாக இருக்கும் என்றாலையும் நாங்கள் செய்யலாம் என்று இறங்கியிருக்கோம். ஸோ அதேமாதிரி வாங்க இப்போ இதில் கூட நான் வரக்குள்ள ஒரு மெசேஜ் ஒன்று நான் வாசிக்காரன். ஹாய் தம்பியா, உங்களால் இயலுமான உதவியை இந்த தம்பிக்கு தயவு செய்து செய்யுங்கள். ஒரு இளமுயிர் இன்று மரணத்துடன் போராடுகின்றது. நான் இடம் சொல்லல. 2014ஆம் ஆண்டு ஏஎல் பயின்ற மாணவர் சில்வெஸ்டர் பிரவீன் இன்று 2 சிறுநீரகங்களும் முழுமையாக செயலிழந்து மரணத்துக்கும் வாழ்வுக்கும் இடையில் வைத்தியசாலை படுக்கையில் உயிர் பிடித்து கொண்டிருக்கிறார். மருத்துவர்களின் ஒரே தீர்வு உடனடி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. ஆனால் இந்த அறுவை சிகிச்சைக்கான செலவோ ரூபாய் 76 லட்சம். ஒரு சாதாரண குடும்பத்தால் இவ்வளவு பெரிய தொகையை எப்படி திரட்ட முடியும்? ஒரு தாய் தினமும் கண்ணீரோடு பிரார்த்திக்கிறாள், என் மகன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று. ஒரு தந்தை உதவி கேட்டு கைகூப்பி நிற்கிறார். ஒரு இளமுயிர் தன் கனவுகள் அனைத்தையும் மருத்துவ படுக்கையில் புதைத்து உயிர் வாழ போராடுகிறது என்று. மனிதநேயம் உள்ளம் கொண்ட அனைவரிடமும் கண்ணீருடன்
விடுக்கின்றோம். உங்களால் இயன்ற சிறு தொகையாயினும் அது ஒரு உயிரின் சுவாசமாக மாறலாம். உங்களின் ஒரு உதவி ஒரு தாயின் மகனை, ஒரு குடும்பத்தின் ஒளியை, ஒரு இளம் மனிதனின் எதிர்காலத்தை காப்பாற்ற முடியும். உதவி செய்ய விரும்புவோர் கீழ்கண்ட கணக்குகளின் பணம் செலுத்தலாம் என்று சொல்லி அக்கௌண்ட் நம்பர் அனுப்பியிருக்காங்க. கடைசியில் உதவி செய்ய முடியாவிட்டாலும் தயவு செய்து இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். ஒரு ஷேர் கூட உங்கள் உயிரை காப்பாற்றும் பலமாக மாறலாம். இன்று நாம் உதவினால் நாளை ஓர் உயிர் சிரிக்கலாம். தயவுசெய்து இந்த இளம் உயிரை காப்பாற்ற உதவுங்கள். மனிதநேயம் இன்னும் உயிருடன் இருக்கின்றது என்பதை நிரூபிப்போம் என்று சொல்லி மேபி இந்த மெசேஜ் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாவரை அனுப்பியிருக்கிறார். உனக்கு வந்துருக்கா அனுப்பியிருக்கார் அப்படின்னு சொன்னால் இது சிலவில் நிறைய ஃபார்வர்ட் ஆகி கூட வந்திருக்கலாம். ஈவன் நாங்கள் இப்போ இது கூட உதவி செய்யலான பிரச்சனை இல்லை. ஆனால் இது திருடங்களை போயிருக்கும் என்ன மாதிரி எல்லாம் வந்திருக்குமென்றது தெரியாது சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டிருக்குது. ஸோ அதால் இப்படியான இருக்குள்ள நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் எடுக்கிறது நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது முழுமையாக நாங்கள் அதை நாங்கள் தான் முழுமையாக செஞ்சு கொடுக்கோம்னு சொல்லி விரும்புவோம். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் உண்மையாக பாருங்கள், ஒரு வறிய குடும்பத்தால் 76 லட்சம் என்றதை சேகரிக்க முடியாது உண்டு. ஆனால் நாங்கள் கடந்த காலங்களில் பல வறிய குடும்பங்களுக்கு இப்படியான செயற்பாடுகளை நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். உதாரணமாக அந்த ஈரல் பிரச்சனையான பிள்ளையை கூட நாங்கள் 47 லட்சம் கொடுத்துருக்கோம். அவங்களால கூட ஒரு 400 ரூபா கூட சேமிக்க முடியாத நிலையில் இருந்தவங்க. அப்படி இருக்கும்போது பல சேவைகளை நாங்கள் செஞ்சு நாங்கள் அதையும் குறை கண்டு இன்றைக்கி நிப்பாட்டினால அவங்க என்ன நன்மையை கண்டாங்களோ தெரியாது. பட் இருந்தாலும் எதிர்காலத்தில் என்னதான் அவங்க கதைச்சாலுமே அவங்க கதைக்காத வண்ணம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நாங்கள் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். அக்கா, நானே நீ உங்கள்கிட்ட வர்றதாக இருந்தால் ஏதாவது ஒரு நல்ல முடிவாக இருக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாரும் கதைச்சாலுமே நான் முதலாவது என்ன செய்வேன்னு சொன்னால் ஒரு கொப்பி ஒன்று எடுத்து நீங்கள் எந்த நாட்டிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்களோ அந்த நாட்டிலேருந்து உங்களோட நம்பரை நான் நோட் பண்ணி வைப்பேன். இந்த அக்காவுக்கு உதவி செய்ய நீங்கள் அழைச்சிருங்கன்னு மட்டும் நான் நீங்கள் ஒரு கைக்கு இவங்களுக்கு உதவி செய்கிறக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று ஹோப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் அதையும் நோட் பண்ணி வைப்பேன். இவங்களுக்கான ஒரு அலுவல் ஒன்று எங்களுக்கு சரிவரமாக இருந்தால் அதை நாங்கள் தீர்மானித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை உங்கள் அக்காவுக்கு கிடைக்கக்கூடிய வண்ணமாக நான் அக்காண்ட் அக்கௌண்ட் நம்பரை தருவேன். அக்காண்ட் அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு எல்லாத்தையும் ஒரு 3-4 நாள் டைம் தருவோம். அதுக்குள்ளே நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை அப்படியே நாங்கள் அக்கா மூலமாகவே எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த காணியை நாங்கள் அக்காவுக்கு கையளிச்சிடுவோம். இதில் எந்த விதமான பணப்பரிமாற்றமும் எங்கள் மூலமாக எங்களோட கையால் நடக்காது. ஆனால் அதை சீரான வகையில் மானிட்டர் பண்ணி அதை உங்களுக்கு சரியான முறையில் ஒவ்வொரு டீட்டெயிலோடையும் நாங்கள் அறிக்கைப்படுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கொண்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அக்காவுக்கு சாப்பிடவே சரியான கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னபடியாக ஆரம்பட்டத்தில் நாங்கள் யோசித்த ஒரு பிளான் உண்டு. அக்காவுக்கான ஒரு மாதாந்த உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா முன் வந்தவா அணுவக்கான்னு சொல்லி ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க. அவங்க இப்போ கொஞ்சம் ஃபினான்சியலாக டைட்டாக கொஞ்சம் கஷ்டப்படுற சொன்னதாலையும் பார்த்திங்கன்னு அவங்கள்ட்ட நாங்கள் இனி நாங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் அந்த அக்கா இவங்களோட சாப்பாட்டுக்கான தேவையாக பார்த்திங்கன்னு சொன்னால் தந்த காசை நாங்கள் இந்த ஒரு டைமில் இவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டம்னு சொன்னதால் நாங்கள் அதை இப்போ அக்காட்ட நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு அக்கா சமாளிக்கட்டும். உங்களுக்கு ஒரு காணியோ வீடோ நாங்கள் இது செஞ்சு தந்தோம்னு சொன்னாலக்கா அதுக்கு பிறகு இப்படியான விஷயங்கள் எங்கள்கிட்ட வருமோ தெரியாது. பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு கிரிட்டிக்கலான நிலைமையில் இருக்கக்கூடிய இதை நான் தந்துட்டு போகிறேன். சரியோ? அப்போ உங்களுக்கு நான் முந்தியது மாத காசுன்ற சொல்லி தந்தேன். உங்களுக்கு 35,000 தந்தானுங்க. 35,000 தந்தானே? எப்போ வந்துருக்கு போகுது முதல்ல அவங்க போய்க்க தந்தானுங்க 35,000. 35,000மா தந்தானுங்க கொடுத்துட்டு போயிட்டாப்பா அந்த தந்தானுங்க 35,000 ரூபா. ஓ அது சரி. நான் இல்லை 35,000 அதை என்ன மாதிரி தந்தான்னு அந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும். அதாவது இப்படி அதாவது யார் சொல்லி தந்தான்னு நான் செக் பண்ணலையாக்கா. ஏன்னா இப்போ தந்தான்னு சொல்லி தான் தந்தீங்க அண்ணா வேறு தந்தா தானே நான் தருவேன். நானாக கொண்டு தர மாட்டேன் இப்படியே கனவாண்டு விட்டேன். சரி அதே மாதிரி கதைக்கு முருக்கா பார்த்து போட்டு தம்பி ஒரு 1 மினிட் போங்க ஸ்டாப் பண்ணுங்க. பார்ப்போம் முருக்கா யாருண்டு செக் பண்ணுறியா குமார்? அக்கா இது உங்களுக்கு முதலாவது வீடியோவில் நான் தந்தது தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு தரையில் தான் அது பிறகு தரையில் தானே. ஓகே இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நீ பார்க்குறீங்க.
இல்லை முதல்ல வீடியோவில் அதான் இப்போ நம்ம தெரியும் தானே ஒன்றா ரெண்டாயிரத்து இருக்குது எவ்வளோ அதை கொடுத்துறாங்க அப்போ அதை ஞாபகம் இல்லை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறானே அப்போ என்னென்னா இல்லை முதல்ல வீடியோவில் வந்து 35,000 அது லண்டன்லேருந்து யாரோ அக்ஷனு அது அப்புறம் அப்புறம் அதை கேட்க விடும் உங்கள்கிட்ட அவங்க காலையில் வீடியோ ரெக்கார்டு இருக்கு அவ்வளோ 1000 பிறந்த நாளை முன்னாடி சரி தானே அதாவது உங்களுக்கு 35,000 இருக்குது சரி அக்கா உங்களுக்கு வந்து லண்டனில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட பேர பிள்ளைகள்கிட்ட சரி அப்போ இதை வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து லண்டனில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட பேர பிள்ளைகள்கிட்ட முதலாவது பிறந்த நாளை முன்னிட்டு சரி தானே அதாவது வந்துட்டு ட்வின்ஸ் பேபிஸ் அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்ஷன் அண்ட் வந்துட்டு அக்ஷயன்னு சொல்லி ஸோ அவங்களோட பேர் அவங்களோட முதலாவது பிறந்த நாளை முன்னிட்டு வந்து இதை அப்பா அம்மா இல்லாத கஷ்டப்பட்ட பிள்ளைகளே கொடுங்க அப்படின்னு சொல்லி தந்துருந்தாங்க சரி தானே ஸோ வந்து அந்த அதாவது வந்து பேர பிள்ளைகள் பிறந்த நாளை முன்னிட்டு தந்து அந்த அம்மாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி. அந்த அம்மாவுக்கு கொடுத்த அம்மாவுக்கு நன்றி. அப்போ இது வந்து அந்த முதல் தரம் நாங்கள் வரைக்குள்ள அந்த ஆசை நான் 35,000 சரி ஓகே இப்போ அதே நாங்கள் முதல் தரம் வந்து 35,000 சொன்னாங்க. இப்போ இது வந்து திருப்பி அந்த ஒரு அக்கா உங்களுக்கு மந்த்லி செய்கிற மாதிரி சொல்லுவா மேபி இதை பார்த்து போட்டு சிலவளா இப்போ இது உங்களுக்கு ஒரு 3 மாதம் காசுன்னு வச்சுக்கொள்ளுவோமே நக்கினி தாடா அப்போ தாடா அப்போ 3 மாதம் காசுன்னு வச்சுக்கொண்டோம்னு சொன்னால் 15,000 3 மாதம் காசு 1 2 3 4 5 6 3 மாத காசு அவ்வளோ சரி அடுத்த அப்போ சரிதானேக்கா இதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு வீடு எங்களுக்கு கிடைச்சா ஒரு காணி கிடைச்சா ஒன்று செஞ்சோம்னு சொன்னால் சிலவள் அந்த அக்கா அவங்களுக்கு கண்டினியூவாக செய்யவும் கூடும். சம்டைம்ஸ் செய்யலாம் செய்யாமலும் விடலாம் அது அவங்கள பொறுத்தது. இப்போ நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனைன்னு சொன்னோடையா நாங்கள் இதை இப்போ ஒரு என்ன சொல்கிறோம் எமர்ஜென்சியாக வந்து உங்களுக்கு ஒன்று தந்திருக்கோம்னு சொல்லுவோம் வந்து பிறகு ஒரு நேரம் என்ன மாதிரி நிலைமைகள் போகணுன்னு பார்த்து செய்வோம். சரியா கண்டிப்பாக அங்கே விளையாடுறது திருப்பி 5 10 15 20 25 30 35 40 45 அப்போ 5 அங்கே 2 2 இப்போ 6 8 எப்படி பார்த்தா உண்டா காணையிலே எங்கே நீங்கள் என்ன சொன்னீங்க நம்பண்டு அப்போ 45 ஓகே. அப்போ வந்து இதை வந்து எங்களுக்கு ஃப்ரான்ஸில் இருக்கிற அனுவக்கா இவையில கொடுக்கும்படி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. பட்டு என்ன சொல்கிறது சூழ்நிலைகள் எல்லாம் பிழைச்சால இவங்களுக்கு ஒரு சரியான இடங்கள் வந்து அமையாதாலேயும் சரி இவங்களை ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு வாழ்க்கையை கொண்டு வந்தபடியாகவும் அவங்களுக்கான ஒரு சரியான வாழ்க்கையை அமைச்சு சரியான முறையில் நாங்கள் செயற்படணும் இருந்த காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி அக்கா சாப்பிடாமல் இருக்கிறா இந்த இடத்துலன்னு சொன்னால நாங்கள் எமர்ஜென்சியாக இந்த காசை கொண்டு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இது வந்து என்ன சொல்கிற வந்துட்டு இது ஒரு பழைய பெண்டிங்னு சொல்லலாம். வந்து இனி வந்து புதுசாக செய்ய போகிறதையும் நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ண போகிறது இல்லை. ரைட் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அனுக்காட வாட்ஸ்அப் நம்பர் என்ன கடைசி அது இருக்கா பார்த்து சொல்லு. இனி வந்து அந்த பழைய குழப்பங்கள் எல்லாம் வந்துட்டு வேறு அது இல்லை நிறைய குற்றச்சாட்டு எல்லாம் சைவர் 39 ஓகே. அப்போ அனுவக்காக்கு ஒரு நன்றி. அக்கா நீங்களும் சொல்ல விரும்புகிறீங்களா? அனுவக்காக்கு இந்த காசை தந்த அக்கா அனுவக்காக நன்றி. இந்த காசு நான் இல்லை இருந்தேன் அனுவக்காக தான் என்னது விளங்கல அனுவக்காக தான் தான் சொன்னீங்க அது எனக்கு உங்களுக்கு தந்தது அண்ணா தான் கொண்டு தந்தேன். சரி சரி சொல்லுங்க நான் பம்பளை சொன்னேன் சொல்ல அனுவக்காக அண்ணாக்கு நன்றி. நான் சாப்பிட இல்லைன்னு சொன்னது கொண்டு தந்தது நன்றி. எனக்கு எங்கேயாவது ஒரு காணியாவது ஒரு வீடாவது இருக்க தண்ணி இல்லை கிணறு இல்லை டொய்லெட் இல்லாமல் நான் எந்த கரண்ட் இல்லாமல் கைவிளக்கில் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பார்க்குறேங்க எனக்கு ஒரு உதவி என்று செய்யுங்க. ஓகே கிடைக்குமென்று நம்புவோம். உண்மையிலே வந்து அக்கா கதை குறைவு அந்த காலம் தொட்டே கதை குறைவு தான். ஸோ அதால் வந்துட்டு
அதை நினைச்சு நீங்கள் அக்கா வந்து கஷ்டம் இல்லைன்னு முடிவு எடுத்துட வேண்டாம். ஸோ நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை ஏன்னாக்கா நாங்கள் யாரையும் திணிச்சிக்கவும் இல்லாது. நம்ம கிடைச்சா பெற்றுக்கொள்வோம், கிடைக்காட்டி வந்து கடவுள் பார்த்துக்கொள்வார். இவ்வளோ காலம் வழி நடத்துகிறவர் இனிமேலும் வழி நடத்துவார்னு நம்புவோம். ஏன்னா ரைட் ஓகே. அப்போ நாங்கள் வந்துட்டு கிளம்ப போகிறோம். ஸோ மறுபடியுமாக அணுவக்கா உங்களுக்குமே நிறைய கோரிக்கை நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். ஸோ இந்த அக்காவுக்கு வந்துட்டு உதவி செய்ய விரும்புகிறவங்க கீழ்கண்ட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட நம்ம வந்துட்டு பேசுவோம். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களை வந்துட்டு ஒரு நோட் பண்ணி வைப்போம். நாங்கள் வந்து அவங்களுக்கான ஒரு ஆயத்தங்கள் செஞ்ச பிறகு நாங்கள் அதுக்குரிய அந்த பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணி வந்து இவங்களுக்கான ஒரு காரியத்தை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து இப்போ மட்டுமில்லை, இனி ஃப்யூச்சர் பிளானாகவும் இருக்க போது. ஜஸ்ட் வந்து இவங்கள தேவையை ஒரு இனம் காட்டுற ஒரு ஆட்களாக மட்டும்தான் நாங்கள் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் கிளம்புறோம். ஓகே ஓகே, பை, see you, டாடா.